ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரம் சின்ஸ். நிறைய பேர் இதோட அர்த்தம் தெரியாமையே தப்பாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. சின்ஸ் அப்படின்னாக்கா ஆரம்பம் தெரியும், ஆனால் முடிவு தெரியாது. இல்லைன்னா இப்போ வரைக்குமே அந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரம் அப்படின்னாக்கா அது கூடவே டூவும் சேர்த்து வந்துடும். ஸோ ஃப்ரம் இங்கேருந்து டூ அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பம் தெரியும், முடிவும் தெரியும். அப்போ தான் நம்ம ஃப்ரம் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸ் எப்போவுமே 8:30க்கு ஆரம்பித்து 3:30க்கு முடிஞ்சிடும். ஸோ மை ஸ்கூல் ஒர்க்ஸ் ஃப்ரம் 8:30 AM to 3:30 PM. ஸோ எங்கள் ஸ்கூல் காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 3:30க்கு முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஆரம்ப காலமோ தெரியுது, முடிவு காலமோ தெரியுது. இப்போ சின்ஸ் எடுத்துக்கலாம். சின்ஸ் 2 days we are working and it's not yet completed. 2 நாளாக இதை வேலை பண்ணிகிட்ருக்கோம், இன்னமும் முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சலிச்சுப்போம். ஸோ இது இன்னும் எப்போ முடியும், எத்தனை நாள் எடுக்கும், எத்தனை மணி நேரம் எடுக்கும், இன்னும் எத்தனை லேபரர்ஸை இன்க்ளூட் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு இன்னும் அது ஒரு வகை தொகை இல்லாமே அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும், நேரமும் காலமும். அப்படின்னும் பொழுது சின்ஸ் பயன்படுத்தணும். இப்போது மழை காலம். சின்ஸ் 2 days it's raining, not heavily but drizzling. 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பெரிய மழைலாம் இல்லை, தூறல் தான் அப்படின்றோம். ஸோ இந்த மழைக்காலம், இந்த மழை வர்றது எப்போ நிற்கும்ன்றது தெரியாது. ஸோ இது ஆரம்பித்த காலம்தான் தெரியும், முடிவு காலம் தெரியாது. இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ரேமன்ஸில் துணி வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரேமன்ஸ் சின்ஸ் 1927 நினைக்கிறேன். வருஷம் நான் தப்பாக சொல்லலாம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த கவர் வாங்கும்போது அதில் பாருங்கள் ரேமன் சொல்லிவிட்டு சின்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு ஒரு டாப் நாச் எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். அந்த சின்ஸ் அப்படின்னாக்கா நாங்கள் அன்னைக்கு எங்களோட பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சின்ஸ் அப்படின்னாக்கா ஆரம்ப காலம் தெரியும், அதோட முடிவு இன்னமும் நமக்கு தெரியல, இல்லைன்னா இப்போவும் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, ப்ரோக்ரெஷனில் இருக்குது. அதே நம்ம ஃப்ரம் அண்ட் டூ பயன்படுத்தும் போது ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். அப்படின்னா தான் ஃப்ரம் அண்ட் டூ பயன்படுத்தணும். இனிமேல் இந்த தப்பை டெஃபினட்டாக செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.